இங்கே பைக் ஆக்சிடென்ட் ஆகி யாராவது வந்தாங்களா? எப்போ வச்சு மேம்? ஒரு 1 hour இருக்கும். நேம் ரோஷனா? தெரியல. நீங்கள் நேராக போய் லெஃப்ட் டர்ன் பண்ணுங்கள். எமர்ஜென்சி வாட் 7. சரி. நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நேரம் ஒரு வண்டி வந்து இடிக்குதுங்க. யாருன்னு கேளுங்களேன். யாரு? ஒரு பொம்பளைங்க. கண்ணை எங்கே வச்சுட்டு ஓட்டுதுன்னே தெரில. ஆக்சுவலி ஐம் சாரி. நான் பெண்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டேன். வலிக்குதுங்க. இப்படியெல்லாம் வண்டி ஓட்டுறவங்கள ஜெயிலில் தூக்கி போடணும். இல்லை நிற்க வச்சு சுடணும். சுடணும்னா சுட்டுக்கோங்க. ஐம் ரியலி சாரி. டாக்டர், ரொம்ப அடிபட்டிருக்கா? இல்லைங்க, சும்மா ஜாலி கட்டு போட்டுருக்காங்க. கேட்குறத பாரு. ரிப்போர்ட் வந்தால் தாங்க சொல்ல முடியும். பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கு முன்னாடி ஃபுட் ஏதாவது சாப்பிட கொடுத்துருங்க. இல்லைன்னா மயக்கம் வந்துடும். நர்ஸ் பார்த்துக்கோங்க. ஐயோ ஓகே. இது ஓகே மாதிரி இருக்கா? சாங் ஏதாவது போடலாமே. இவன் வரலாறு எதுவென்று தேடும், அடிவானில் பணியாது போகும். இவன் கடிவால மணியாத மேகம், பல நிலவொளிகளை நல்ல பாட்டுல முகமூடி தானே? ஐ திங்க் ஸோ. நல்ல டைரக்டர் மிஸ்டர். நல்லா பாடுறீங்க. நான் நல்ல பாத்ரூம் சிங்கருங்க. நீங்கள் பாடுவீங்களா? நான் பாடுற நிலைமையில இல்லை. இங்கே தான் உங்கள் வீடா? இது ஆக்சுவலி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். எப்போது தங்குவேன். ஆனால் இப்போது இங்கே தான் இருப்பேன் போல். ஐம் ரியலி சாரி. எல்லாமே என்னால் தான். ஏங்க நிறைய அதோட சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. பாய். பாய். कैसा है ये बंधन अनजान. स्टेपनी இருக்கா? டீ சாப்பிடலாமா?
தேங்க்யூ. நீங்கள் செஸ் விளையாடுவீங்களா? நல்லாவே விளையாடுவாங்க. யார் கூட? தனியாக தான். நீங்கள் சுமாரா. வாங்க இப்போ ஒரு கேம் விளையாடலாம். லெட்ஸ் ப்ளே. எனக்கு கிளம்பணும். ஏங்க நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குங்க. ஒரே ஒரு கேம் விளையாடலாம் ப்ளீஸ். It's my kerchief. தண்ணி எடுத்துகிட்டு வரேன். உங்கள் பேர் என்னங்க? ஐஷு. ஐசு. சில் நேம். ஜிம்முக்கெல்லாம் போவீங்க போல? ஆமாங்க, இது கழட்டோடனே ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், என்ன பண்ணுறீங்க? கட் அவுக்குறேன் மேம். 2 பேரா? ஆமாம். நான் பார்த்துக்கிறேன், கிளம்புங்க. ஓகே.
தேங்க்ஸ். ஓ அக்கா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உன் மூஞ்சி பாத்தியா எவ்வளவு டயர்டா இருக்குன்னு? அப்படி என்னதான் செய்யற நீ? ஃபர்ஸ்ட் நைட்ல பாதியில ஏஞ்சி வெளியில போற, திரும்ப வரவும் மாட்டேங்கிற. அப்படி எங்க தான் போற, என்னத்தான் பண்ற? இல்லை வேலை வாய் மூடுறா. உன் பொண்டாட்டி என்ன பொருளா வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு? டேய், அவன் உன் பொண்டாட்டிடா. கொஞ்சம் ரெஸ்பெக்டோட நடந்துக்க. சரி, ஏஞ்சி போய் அவனை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ. ஆ வெல்கம் சார். இல்லை நான் ப்ளீஸ் சார். என் கிளைண்ட் சொல்லி தான் சார் ப்ளீஸ் மேம். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் அப்படி பேசுனீங்களா இல்லையா? அப்போது முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க சார். சூப் இருக்கா? இருக்கு மேம். இருங்க சார். One hot and sour. இருங்க. ஓகே மேம். ஆ உங்களுக்கு என்ன வேணும்? ஆ ஒரு ஹாட் அண்ட் சார் 1/2. ஓகே மேம். ஓகே. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. அந்த லேண்டுக்கான டாக்குமெண்ட்டை தான் சார் நான் கேட்குறேன். ஏய், என்ன இது கழுத மூத்திர மாதிரி இருக்கு? சார் மேடம் தான் ஆர்டர் பண்ணாங்க. சரி போங்க. கழுத மூத்திரம் குடிச்சிருக்கீங்களா? காற்று நல்லா வரும், விண்டோ திறக்கிறேன். முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன், சாரி. ஏன் சைலண்டாகவே இருக்க? பால் எடுத்துட்டு வரேன். அக்கா டேய், டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியா? பண்ணிட்டேன்க்கா. அப்பயே நானா சொல்லிருக்கேன்டா. அக்கா அப்பயே ஃப்ளைட் டிக்கெட் சரி, போட்டேன்க்கா. உடனே கிளம்பி வா. மால் போணும் அம்மா கூட்டிட்டு. அக்கா நான் இப்போ தான் ஜிம். டேய், வாடா. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் ஜிம்மு கம்முன்னு. சாண்டி சார். நீ உங்களை கொஞ்சம் பார்த்துக்க. சரி ஓகே ஆ சார். சரி பாய். பக்கத்தில் தான் வந்துட்டு இன்னும் 2 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். டேய் நில்றா சார், என் செயின் எடுத்து போறா, கொஞ்சம் பிடிங்க சார். டேய் நில்றா. ஏய் என்னடா பின்னாடி போயிடு, கூறு போட்டுருவேன். ஏய் ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆவலடா. ஏய் ஸ்டார்ட் பண்ண சொல்றல. ஏய் என்னடா அடியா? ஏய் கால கை. ஏய் ஏய் ப்ரோ. ஏய்
டேய் 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 எவ்வளவு கொட்டகடா கிட்ட பண்ணிடுறோம். டேய் சீக்கிரம் பண்ணிடுறோம். மாத்த சொல்றோம். கவலைப்படாதப்பா, அப்பாவுக்கு அடிக்கடி ஃபோன் பேசு. அலெக்ஸ் ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துப்பாரு அவனை. அப்பா இருந்ததுக்கு அப்புறமா அம்மா அலெக்ஸ் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அவனை தனியாக விட்டு எங்கேயும் போனதில்லை. இனிமே நீ தான் அவனை பார்த்துக்கணும். என் குழந்தைங்களும் அம்மா கிட்ட வளரணும்ல. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு அங்கே கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அம்மா ஸ்தானத்தில் இப்போ நீ இருக்க. அவனை பத்திரமா பார்த்துக்கோ. சாவியை கொடு. இந்தா வீட்டு சாவி. ஆல் தி பெஸ்ட். பாய். போயிட்டு வரேம்மா. வரேன்டா. சும்மா கத்திக்கிட்டே இருப்பான். பாய்மா. சார் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. புரோக்கர் வழியா பண்ற வக்கீல நடந்துக்க முதல்ல. ஓ வக்கீலா? வக்கீல நடந்துக்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கிறேன். கிளம்புடா. கிளம்புங்க. வா வா. நான் முதல்லயே சொன்னேன், கேட்டீங்களா? ஈஸியாக முடிக்கலாம் சார். கோர்ட்ல கொஞ்சம் பார்த்துக்கலாம். சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். சரியா நீ வா. ஹாய். ஹாய் சோஃபி. ஹாய். ஆமாம் உனக்கு வண்டி அனுப்பவில்லை, நீ எப்படி வந்த? ஓ அந்த ஜிம் பாய் வந்தானா? ஏன் இப்படி பேசுற? அவன் நம்ம சாண்டி. நம்ம சாண்டியா? யா. நம்ம என்ன பண்ணுறோமா? அவன் ஃப்ரெண்டு மாதிரி. ஏன் தப்பா பேசுற? சி. ஃப்ரெண்டு மாதிரியா? உனக்கு ஃபோன் வருதுல, ஏன் எடுக்க மாட்ற? பேசு.
ஹலோ. தனியாக இருக்கேல்ல, ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதான் உங்களுக்காக ஃபுல் எஃபோர்ட் போட்டு குக் பண்ணியிருக்கேன். உங்கள் அக்கா என்ன உங்கள் அம்மா மாதிரின்னு சொன்னாங்க. உங்கள் அம்மாவை விட நான் ரொம்ப நல்லா சமைச்சு வச்சுருக்கேன். என்னோட சாப்பாடை நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, அப்போ தெரியும் நான் யாருன்னு. சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். நான் வரேம்மா. பா, உன் பொண்டாட்டி சொல்றத பார்த்தா எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. போ சாப்பிடு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு வா. நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். சாண்டி கீழே தான் வெயிட் பண்றான். I'll go with him. He'll wait for me till midnight also, you know. நான் வரேன். I'll go with இல்ல him. இல்ல Bye bye. சோஃபி இரு, நான் வரேன். Take care. சோஃபி எனக்கு அல்ல, நாங்கள் போட. ஐயோ எனக்கு அது பிடிக்காது. இங்கே பாரு. ஐயோ ஐயோ எனக்கு வேணாம். ஐயோ வந்துட்டீங்களா? ஐம் சாரி, தூங்கிட்டேன். உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். எனக்கு பசி. அதெல்லாம் இல்லை, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க. கொஞ்சமாக போதும். ரோட்டி இது ஸ்பெஷல் சிக்கன். போதும். சாப்பிடுங்க. இது இல்லை வேணும், நான் வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம், சாரி. லட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வீட். வயிறு அப்செட் ஆயிடுச்சு, முடியல. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சொல்லுக்கண்ணம்மா, நல்லா இருக்கியா? அம்மா, நேற்று நைட்டில் இருந்து அவருக்கு பயங்கர வயிற்று வலி. நைட் என்னென்னமோ சமைச்சு வச்சேன், எதுவுமே சாப்பிடலம்மா. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வாமிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃபீஸ் வேற கிளம்பி போயிட்டாரு. சரி, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. பழைய சாப்பாடில் கொஞ்சம் தயிர் போடு, அதை நல்லா கலக்கி விட்டு அவர் கூட சாப்பிட்ற வரையும் சாப்பிட்டோம். நைட்டுக்குள்ளே சரியாயிடும்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிம்மா. தைரியமா இரு. வைக்கிறேம்மா. பாய்மா. அந்த மோத்திலால் கேஸை சம்மரைஸ் பண்ணுங்க சார். நம்ம கிளைண்ட் அந்த மால் கட்டி 10 வருஷம் ஆயிடுச்சு. பில்டிங்க்கு காலம் பாக்ஸ் போடும்போதே அப்ரோச் பண்ணியிருந்தா ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் மணி மோட்டிவோட வெயிட் பண்ணி இப்போ பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு இப்போ வந்து என்க்ரோச்மெண்ட் டெமாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் சான்ஸே இல்லை சார். பில்டிங்கோட அது டெமாலிஷ் பண்ணுறது அது பில்டிங்கே மொத்தமாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. கிளைண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபீஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எவ்வளோ நாளும் பரவாயில்ல, எனக்கு இதை எப்படியாவது முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாரு சார். ஆப்பனன்ட் பார்ட்டி லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி கேவிட்ட போட்டு டிஃபெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் டீல் பேச வருவான். ஓகே சார். அப்படி வரலன்னு வச்சுக்கா, அந்த எம்டி லேண்ட் என்னதான்னு சொல்லி நம்மளால் வச்சு அவன் மேலே ஒரு சூட்டை போடு. ஓகே சார். அப்படியே 465 போட்டு அவனை தூக்கி உள்ளே போடுங்க. பார்த்துக்கலாம். ஓகே சார். கேஸ் முடிய எப்படி 40 வருஷம் ஆகும். சோஃபி, எஸ் சார். அந்த மோதிலார் பண்டில் வந்து சீனியர் கவுன்சில் காமிச்சிருங்க. நான் ஒரு 1 ஹவரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள். ஓகே சார். ம்.
I'll sign off. யா டேய் நாளைக்கு அந்த கோர்ட்டில் 3 ஃபைலையும் சப்மிட் பண்ணிவிடு மறந்துடாத ஓகே ம் பண்டில் டேபிள் இல்லை பீரோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் ஸ்டாப் இட் ஒரே அலெக்ஸ். இருக்கு விடுன்னு ஒன்னே சொல்றேன். ஒன்று ஒரே இருக்கு. ஏய் ஒரு ஆபீஸ்ல இருக்கும்டா. What are you doing? இதே வேலையை போச்சு உனக்கு. ஹாய், எஸ் மேம். அலெக்ஸ் சாரோட ஒய்ஃப்னா. சாரோட கேபின் எங்கே? கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் ரைட் மேம். தேங்க்யூ. ஓகே மேம். சாண்டி என்ன பண்ற? ஓகே அப்படியா? ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா? சர்ப்ரைஸ். ஏமா என்னாச்சு? ஃபீவரா இருக்கா? இல்லை இன்னும் வயிறு வலிக்குதா? இருங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. எப்போ வந்த? இப்பதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கர்ட் ரைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. யார் கொண்டு வந்துட்டா? இதுல என்ன, பிளேட்டை கழுவி எடுத்துட்டு வரேன். பேபி ஆ ஐம் சாரி பேபி. நீங்க ஏதோ டென்ஷன்ல அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன். வேணாம் இப்போ சாரி பேபி. உனக்கு என்ன கிஸ் தானே வேணும்? நான் தரேன். வா வா வா. அலெக்ஸ் ஐயோ எப்போ வந்த? ஏன் அழுகுற? என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? என்னாச்சு புரியல. மறைச்சிட்டீங்க. அங்க கூட நல்லா பார்த்துட்டேன். ஹாய் டியர். ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. இப்போ எங்க இருக்க? அதான் சொன்னேன்னு செங்கல்பட்டு வர போயிட்டு இருக்கேன்னு. வர வர நீ ரொம்ப சின்சியர் ஆயிட்ட அலெக்ஸ். ஆஃப்டர் யுவர் மேரேஜ் யூ சேஞ்ச் ஸோ மச். செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வரணும் ஒய்ஃப் கிட்ட சொன்னியா? தபார் இதை பற்றி பேச மாட்டேன்னு நேற்று தான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். இப்போ மறுபடியும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க. நீ இப்படின்னா உன் காலில் வந்து விடுவேன். அப்போ காரை திருப்பு. என்ன? நீ தானே சொன்ன இப்படி நான் வந்துருவேன்னு. வா. டேய் உள்ளதாக இருக்காங்க, போ, நான் கீழே வெயிட் பண்ணுறேன்.
கொல்லாம விட மாட்டான்டி. ஹேமா, நம்ம இங்கிருந்து எங்கேயாவது தூரமாக போயிடலாம் ஹேமா. இங்கே வெறும் ஓநாய்களும் மிருகங்களுமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று நல்லா பார்த்துப்பேன் ஹேமா, ராணி மாதிரி பார்த்துப்பேன். தேவதை மாதிரி இருக்கிறோன்ன உன் புருஷனுக்கு ஒழுங்கா பார்த்துக்க தெரியல, பைத்தியக்காரன். நீ எல்லாம் நல்லா வாழ வேண்டியோ ஹேமா. நான் சொல்கிறது உனக்கு சரியா படலையா? நீ போய் போலீஸை கூட்டு வா. நான் இங்கே இருக்கேன். எல்லாத்துக்கும் பழி எடுத்துட்டு தூக்கு மேடை ஏறிடுறேன். ஆனால் நீ எல்லாம் நல்லா வாழ வேண்டிய வகைமா. நான் ஒன்று அப்படியே விட்டுற மாட்டேன். இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இங்கேருந்து எங்கேயாவது தூரமாக போய் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஏன் அமைதியாக இருக்க ஹேமா? இந்த பாடி என்ன பண்ணுறதுனா அதுக்கு ஒரு பிளான் இருக்குது. இங்கேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏரி இருக்குது. அங்கே கல்லக்கட்டி அலெக்ஸ் பாடியை தூக்கி போடலாம். அதே காரில் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து கோவாக்கு நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஷிப் பிடிச்சி யூரோப் போயிடலாம். எனக்கு கோவாவில் நிறைய ஃபாரினர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹேமா. ஏன் அழுற ஹேமா? நீ இனிமேல் அழக்கூடாது. அலெக்ஸ் கார் கீஸுங்க. ஹேமா, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு 1 ஹவரில் திரும்பி வந்துடுறேன். ஹேமா, பயப்படாத, நான் போயிட்டு வந்துடுறேன். பயப்படாத, உடனே வந்துடுறேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்யவும். வாழ்க்கை யாரையும் சும்மா விடுறதில்ல ஏமா, என்னையும் விடுறதில்ல, உன்னையும் விடுறதில்ல. நான் ஒரு கோழையால் என்ன செய்ய முடியும்? ஓடத்தான் முடியும். உன் புருஷன் கூட நல்லா வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தேன். அதை சீரழித்து நான் இருக்கேன்னு நம்ப வச்சு நான் கழுத்தறுத்துட்டேன் ஹேமா. நான் செஞ்ச இந்த துரோகத்தை நீ எப்படி தாங்குவேன்னு தெரியல. அதை பார்க்க முடியாமல் தான் யாரும் தேடி என்னை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒன்று மாத்திரம் கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சு நீ பாவியாயிராத.
அம்மா யாரும்மா நீ? அம்மா போ, உன் புருஷனை காப்பாத்து. என் பாவங்களை மன்னித்து என்னையும் ரட்சிப்பீராக. என் கடமைகளை செய்ய என்னை காப்பாற்ற இறைவா. இறைவா தானான